இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய தேசம், அதுல நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம், அது போராட்டம் தோல்வி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப கோடிக்கணக்கான பேர் செய்த தியாகம் தோல்வியா? காந்தியோட போராட்டங்கள் எல்லாமே அதுக்கு எதிராக தான் போஸும் வேலை செஞ்சாரு அப்படின்னு சொல்றது எவ்வளவு பொய்யான ஒரு தகவல். அவருக்கும் காந்திக்கும் சண்டை, அவரு பாதம் மாறி போயிட்டாரு, என்னென்னமோ சொல்றாங்க. அது உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாமே. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடிய கவர்னர் பதவியை வகிக்கக்கூடிய ஒரு நபர் மாணவர்கள் மத்தியில இந்த விஷயத்தை பதிவு பண்றாரு அப்படின்ற போது இது என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் அவரு கன்வே பண்ண பாக்குறாரு? நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு மாயையில நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றதையும் சேர்த்து நான் சொல்றேன். அதனால சரித்திரத்தை அழிக்கவோ அல்லது மறு ஆக்கம் பண்ணவோ யாராலையும் முடியாது. அதனால பாராளுமன்றத்துல ஒருவேளை அமெண்ட்மெண்ட் கூட வரலாம், இந்த கான்ஸ்டிடியூஷனையும் மாத்துறதுக்கான புது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கூட வரலாம், தெரியல. என்கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்றதுக்காக நான் சொல்றத பூராத்தையும் நீ கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மக்களை கொண்டு போயிருக்கிறார். நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு கவர்னர் திரு RN ரவி அவர்கள் சமீபத்துல ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது சுதந்திர போராட்டத்துல மகாத்மா காந்தியுடைய பங்கை விட ரொம்ப அதிக அளவு பங்கை ஆற்றி இருப்பது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். மகாத்மா காந்தியுடைய அந்த சுதந்திர போராட்டம் அப்படின்றது 42க்கு பிறகு அது ஒரு நான் இவெண்டா மாறிடுச்சு. சுபாஷ் சந்திர போஸுடைய நடவடிக்கைகளை பார்த்துதான் பிரிட்டிஷ் பயந்தாங்க அப்படின்னு ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்து ஒரு பெரிய விவாதமாக தற்போது மாறி இருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு காந்தி ஸ்டடிஸ் சென்டருடைய ஹானரரி டைரக்டர் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். இது வேற அண்ணாமலை, நீங்க நினைக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மாதிரி இல்ல. இவரு காந்தியன் பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த கருத்துக்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் பல்வேறு சமூகத்தினரிடையே அதை பரப்பக்கூடிய ஒரு நடவடிக்கையில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமா உங்களுக்கு தெரியுமா சார் ஃபீல்ட்ல இருந்து? ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை மீண்டும் ஒரு நேர்காணலின் வாயிலாக உங்களை சந்திப்பதுல மகிழ்ச்சி. தமிழ்நாடு கவர்னர் RN ரவியுடைய இந்த கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை படிச்ச உடனே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா? என்ன, வாட் இஸ் யுவர் தாட்? இட் இஸ் சோ அன்பார்ச்சுனேட். சரித்திரம் அப்படின்றது நீங்களும் நானும் கற்பனை பண்றது மாதிரியான விஷயங்கள் இல்லை. உண்மையில நடந்த நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகள்ல எல்லாத்தையுமே பதிவு செய்த ஒரு இயக்கம் இந்திய சுதந்திர போராட்ட இயக்கம் அப்படின்றது. அதனால நீங்க இன்னைக்கு அதை எப்படி வேணாலும் மாத்தி சொல்லலாம்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே பதிவு பண்ணியாச்சு. அந்த போராட்டத்துல கலந்துகிட்டவங்க எல்லாருமே கூட பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அத இப்ப நேதாஜிக்கும் காந்திக்கும் ஒரு முரண் இருந்தது. அவங்க 2 பேரு துருவங்கள். இவரை அவரு அமுக்க பார்த்தாரு, இல்ல மறைக்க பார்த்தாரு அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய கற்பனையா வச்சுக்கலாமே ஒழிய, அவங்க 2 பேருக்கும் உள்ள இருந்த உறவு அப்படின்றது ஒரு ஆத்மார்த்தமான உறவு. அந்த உறவுக்கு அப்பாற்படுது. அது காங்கிரஸ் பேரியக்கம், அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் பேரியக்கம், நேதாஜி தலைமையில இருந்த இந்திய தேசிய அந்த படை, இது எல்லாமே ஒரு சுதந்திரத்தை வென்றெடுக்கணும். இந்தியர்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும். அதுக்கு நீங்க ஒரு பாதையில போறீங்க, நான் ஒரு பாதையில போறேன். ஆனா 2 பேரும் ஒரு இடத்துல சந்திப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சுபாஷ் சந்திர போஸ் போனார். நாங்கெல்லாம் இளைஞரா இருக்கும்போது, அப்ப மாணவர் பருவத்துல போஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஆதர்ஷர் மாணவர். காந்தியை படிக்க 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 மக்கள் அவரை அப்படித்தானே பாக்குறாங்க. அதுல தவறே இல்லையே. அவரு காந்தியா சொல்லியிருக்கிறாரு, அவருடைய தியாகம் போற்றப்பட வேண்டியது. அவருக்கும் காந்திக்கும் சண்டை, அவரு பாதம் மாறி போயிட்டாரு, என்னென்னமோ சொல்றாங்க. அது உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாமே. இப்ப 1944 ஜூலை
ஜூலைல சிங்கப்பூர்ல இருக்கிறாரு. நீங்க அந்த படம் கூட நீங்க பார்க்கலாம். அப்ப அவர் வந்து நடந்து வர்றாரு, அட்ரஸ் பண்ணணும், ஆடிட்டோரியத்துக்குள்ள போய் அட்ரஸ் பண்ணணும். வெளியே வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பெரிய கட் அவுட் இருக்கு வெளியே. அதை பார்த்த உடனே நிறுத்திட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுங்க, கட் அவுட் இருக்க கூடாது. நமக்கு எல்லாத்துக்குமே ஒரே தலைவர் காந்தி தான், அதனால எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அட்ரஸ் பண்றாரு. அந்த போட்டோ இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா போஸ் அட்ரஸ் பண்ணுவாரு, பின்னாடி நேரு காந்தியோட போட்டோ இருக்கும். இப்ப காந்தியோட போராட்டங்கள் எல்லாமே வந்து அதுக்கு எதிராக தான் போஸும் வந்து வேலை செஞ்சாரு அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு பொய்யான ஒரு தகவல். அதை பரப்பலாமா? அது எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இன்றைக்கு இருக்கக்கூடிய லாப நஷ்ட கணக்கை பார்த்துட்டு நம்ம பேசக்கூடாது. இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய தேசம், அதுல நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம், அது போராட்டம் தோல்வி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப கோடிக்கணக்கான பேர் செய்த தியாகம் தோல்வியா? யார கேள்வி கேட்க போறோம்? இப்ப காந்தியையும் காங்கிரஸும் கிடையாது, அதுக்கு பின்னாடி கோடிக்கணக்கில் இருந்த இந்திய மக்கள், அவங்களுடைய தியாகம், அதெல்லாம் தோத்து போச்சுன்னு சொல்ல போறோமா? எதை சொல்ல போறோம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை சார். இத வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரோ அல்லது ஒரு சாதாரண நபர் புரிதல் இல்லாம பேசுறாரு அப்படின்னா நாம அதை வந்து பெரிய அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக அவங்க பேசுறாங்க அப்படின்னு. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடிய கவர்னர் பதவியை வகிக்கக்கூடிய ஒரு நபர் மாணவர்கள் மத்தியில இந்த விஷயத்த பதிவு பண்றாரு அப்படின்னும் போது இது என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் அவரு கன்வே பண்ண பாக்குறாரு? மாணவர்கள் ரொம்ப புத்திசாலிகள், முன்னாடி மாதிரி நீங்க சொல்றதான் கேட்கணும்ன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. புத்தகங்கள் இருக்கு, பதிவுகள் இருக்கு, இன்டர்நெட்ல எல்லா விஷயங்களும் இருக்கு. அதை பூராத்தையும் அவங்களும் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா உண்மை என்னன்றது தெரிஞ்சிடும். அதனால வந்து நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு மாயையில நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றதையும் சேர்த்து நான் சொல்றேன். போய் மாணவர்கள் பார்க்கட்டும், பார்த்து அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறட்டும், எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இது மாதிரியான அரசியலான விஷயங்கள் எல்லாத்தையும் அரசியல்வாதிகள்கிட்ட கொடுத்துடணும், அவங்க அதை பேசிக்கிறட்டும். நமக்கு பல பணிகள் இருக்கு, அந்த பணிகளை நம்ம பார்க்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. நமக்குன்னா யார சொல்றீங்க? நீங்க கவர்னர் சொல்றீங்களா? கவர்னருக்கு வேற வேலைகள் இருக்கு, கவர்னர் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு பொய் பிரச்சாரங்களை பரப்பக்கூடிய ஒரு வேலையில அவர் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்றத சொல்றீங்க? அதாவது ஒரு கவர்னர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம பதவி. அந்த பதவியில இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து பதிவாகக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் என்ன சொல்லுவாங்க? நம்மளுடைய பேச்சுக்களை பூராத்தையும் பதிவு பண்ணி புத்தகமா போட்டிருக்கிறாங்க. இப்ப ஜவஹர்லால் நேரு பேசின புத்தகங்கள் பேச்செல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜனாதிபதியா இருந்தவங்களோட பேச்சுக்கள் எல்லாம் வந்திருக்கு. இப்ப பாரத பிரதமரா இருக்கக்கூடியவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்திருக்கு. அது எல்லாத்தையும் புத்தகமா போட போறாங்க. அந்த புத்தகங்கள் இன்னைக்கு இல்ல, இன்னும் ஒரு 100 வருஷம் இருக்க போகுது. அதுல இந்த பொய்ய பூராத்தையும் போட போறோமா? நம்ம எந்த சரித்திரத்தை நம்ம போய் சொல்ல போறோம் இனிமே? அதனால சரித்திரத்தை அழிக்கவோ அல்லது மறு ஆக்கம் பண்ணவோ யாராலையும் முடியாது. அதனால தயவு செய்து இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மற்ற நல்ல இந்த நாட்டுக்கும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு பெரிய பதவியில இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஆலோசிக்கலாமே ஒழிய நேதாஜிக்கும் காந்திக்கும் இப்ப என்ன வந்துச்சு? அவங்க நல்லா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருந்த உறவு அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு மாதிரி அதெல்லாத்தையும் கொச்சைப்படுத்தக்கூடிய அவசியமே இப்ப இல்லை. இல்ல, நீங்க இது வந்து ஒரு ஏதோ ஒரு சாதாரணமா பேசின ஒரு பேச்சு அப்படின்னு நம்ம வந்து அதை கடந்து போறதை விட நான் என்ன பாக்குறேன்னா, இப்போ 2 லீடர்ஸும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு அப்படின்றது வந்து இன்னார் செய்ததுதான் பெரிய தியாகம், இன்னார் செய்தது பெரிய தியாகம் இல்லை அப்படின்னு அளந்து நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா 2 பேருடைய அல்டிமேட் எய்மும் வந்து ஃப்ரீடம் அப்படின்றதுதான். சுதந்திரம் கிடைக்கணும், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும், ஆங்கிலேயர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் அவங்களுடைய இலக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு பைனரிய நீங்க வந்து
கிரியேட் பண்றீங்க அப்படின்னும் போது இது மகாத்மா காந்தியை வந்து சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை இல்ல. உலகம் முழுவதும் பிரதமர் போகும்போது மகாத்மா காந்தியை பத்தி பேசுறாரு. ஸ்வச் பாரத் அபியான்ல வந்து மகாத்மா காந்தியை தான் அவங்க வந்து முன்னிலைப்படுத்துறாங்க, அதற்கு ஒரு அடையாளமா காட்டுறாங்க அப்படின்னும் போது எதற்காக இந்த மாதிரி சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கைகள்ல இவங்க ஈடுபடுவது ஏன்? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? ஒரு விஷயம் வந்து இது மாதிரியான தகவல்கள், பொய் தகவல்கள் அப்படின்றது வந்து இப்ப சமீப காலங்கள்ல அதிகமாயிக்கிட்டே வருது. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப காங்கிரஸை பற்றிய பதிவுகள் எல்லாமே இருக்கு. காங்கிரஸுக்கும் ஐஎன்ஏக்கும் உள்ள உறவுகளை பத்தி எல்லா பதிவுகளும் இருக்கு. காந்தி பேசின பேச்சுக்கள் எல்லாமே இருக்கு. ஐஎன்ஏ பத்தி பேசின பேச்சுக்கள் எல்லாமே இருக்கு. ரைட். இது தவிர இந்தியாவுல பல இயக்கங்கள் இருந்தது இல்ல. அந்த இயக்கங்கள் எல்லாம் ஐஎன்ஏவை பத்தி என்ன பேசினாங்க, அதை பத்தி மற்றவங்க பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாத்தையும் புதுசா ஆராய்ச்சி பண்ணி அந்த இயக்கங்கள்லாம் இந்த தேசிய இயக்கத்தோட எப்படி ஒன்றிச்சு பயணிச்சாங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு அவர்களை பத்திய ஒரு கருத்து என்ன அப்படின்றது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது மக்களுக்கு ரொம்ப ஏற்புடையதா இருக்கும். அதை விட்டுட்டு பதிவு ஆகியிருக்க ஒரு விஷயத்த போய் மாத்தி மாத்தி பேசுறதுல எந்த விதமான அர்த்தமுமே கிடையாது. இது வந்து நம்மளுடைய ரிசோர்சஸை வேஸ்ட் பண்றோம், மாணவர்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்றோம். பட் நீங்க சமீப காலமா நீங்க சொன்ன மாதிரி கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நேருவை வந்து கடுமையா சாடுவது, நேருவோடைய கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ, அவர் தான் வந்து இந்த நாடு இன்னைக்கு இவ்வளவு மோசமா இருக்கக்கூடிய நிலைக்கு வந்து அவர் தான் காரணம். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தரை பட்டேலை உயர்த்தி பிடிப்பது, இந்த மாதிரி அந்த விஷயங்களை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மகாத்மா காந்தியவே வந்து அவருக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் பெரிய அளவுக்கு பங்களிப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்க. அப்படின்னும் போது இந்த அரசியல் தானே வந்து ரொம்ப ஆபத்தானது. இத வந்து யாரெல்லாம் வந்து காந்திய வெளிநாடுகள்ல போய் சொல்றாங்களோ, இந்த தேசத்தையோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து வெளிநாட்டுல போய் சொல்றாங்களோ அவங்க அதை கண்டிக்கணும். அவங்களுடைய ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் இப்படியெல்லாம் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க சொல்லணும். காந்தியை சிறுமைப்படுத்துறது அப்படின்றது வந்து காந்திய மாத்திரம் கிடையாது. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான மக்களுடைய தியாகத்தை வந்து நம்ம சொல்றது. இப்ப நீங்க சொன்னீங்க நேருவுக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் ஒரு போட்டி இருந்தது. அதனால நேருவே வந்து சுபாஷ் சந்திர போஸை வந்து கான்ஸ்பிரசி பண்ணி காணாம பாக்கிட்டாங்க, சாகடிச்சுட்டாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நீங்க பாருங்க, ஐஎன்ஏவோட அந்த 45 ரெட் ஃபோர்ட்ல நடந்த இதுக்கு ட்ரையல் நடக்குது. அந்த ட்ரையலுக்கு யாராரு போனாங்க? வக்கீல்கள் யாராரு? எந்த வக்கீல் போனாங்க? பேரை சொல்லுங்க. அவங்க பூரா எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லட்டும், அப்ப நம்ம பேசலாம். எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க? எல்லாரும் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவங்க இல்லையா? நேரு போகலையா? காந்தி அவங்கள பூராத்தையும் பார்த்து பேசலையா? பட்டேல் போகலையா? இவங்கெல்லாம் யாரு? காங்கிரஸ் இல்லாம வேற யாரு சொல்லுங்க? வேற இயக்கத்துல இருந்து வந்தவங்க எல்லாரும் ஐஎன்ஏவுக்காக நாங்க ஆஜரானோம்னு சொல்லுங்க தைரியமா. இருக்கா சரித்திரம் உங்ககிட்ட? அந்த சரித்திரம் இல்லாததுனாலதான் இருக்கக்கூடிய சரித்திரத்தை ஒண்ணுமில்லாம பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இது நடக்கவே நடக்காது. இப்போ ஆர்எஸ்எஸ் பாஜக விட்டுருங்க, ஆர்எஸ்எஸ் உடைய பங்கு என்ன சுதந்திர போராட்டத்துல? அவங்க வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு, வீர சவார்கர் தான் வந்து சுதந்திர போராட்டத்துல ஒரு மிக முக்கியமான பங்காற்றினார் அப்படின்லாம் வந்து அதை மடைமாற்றி அந்த வரலாறுகளை வந்து திரித்து பேசக்கூடிய ஒரு நடவடிக்கையை தொடர்ந்து பார்க்கிறோம். உங்களுடைய பார்வையில இருந்து நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? 75 ஆண்டு காலம் கடந்து வந்தாச்சு. நம்மளுடைய சுதந்திரத்தை பெற்று 75 ஆண்டு காலம் கடந்து வந்ததுக்கு பின்னாடி எங்களுக்குத்தான் பெரிய ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை அன்னைக்கே அவங்க நிரூபிச்சிருக்கலாம். காந்தியடிகள் காங்கிரஸ் பேரியக்கத்தை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம தான் போராடணும், இந்த சுதந்திரத்துக்காக நம்ம இயக்கம் தான் போராடுது. திரும்ப ஆட்சிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி நீங்க தவறுகளே பண்ணாலும் கூட மக்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்க கஷ்டப்பட்டு
வந்தாங்க. சரி பரவாயில்ல, ஏதோ தப்பு பண்றாங்களான்னு சமாளிச்சுட்டு விட்டுருவாங்க. நாம என்ன தப்பு பண்ணாலும் அதை அப்படியே ஏத்துக்கிடுவாங்க. ஏன்னா நம்ம தான் தலைமை தாங்கி நடத்தணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அரசாங்கம் அப்படின்றது தனியா இருக்கணும். அதெல்லாம் காங்கிரஸ் கட்சி இதுக்கு சுதந்திரத்துக்கு போராடின அந்த இயக்கத்தை கலைச்சிருங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரொம்ப சீரியஸான ஒரு டிஸ்கஷனும் இப்ப நடந்தது. இப்ப காங்கிரஸ் பேரியக்கம் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த இடத்தை இட்டு நிரப்ப போறவங்க யாரு? எந்த ஒரு கொள்கைக்காக இவ்வளவு காலம் போராடி இந்திய சுதந்திரத்தை வாங்கணுமோ, எந்த இந்தியா ஒற்றுமையான ஒரு இந்தியாவா, அங்க எல்லாருமே அனைத்து மதங்களை சார்ந்தவங்களும் ஒற்றுமையா இருக்கணும், சராசரியா இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்களுடைய குரல்களும் இந்த பாராளுமன்றத்தில் ஒலிக்கணும்ன்றதுக்காக போராடி பெற்ற சுதந்திரத்தை நம்ம யாருக்காவது தாரவாரத்து கொடுத்துட்டு அவங்க சொல்லக்கூடிய இந்தியாவா இது உருவாகுமா, உருவாக்க நம்ம அனுமதிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மத்தியில எழுது. அதனோட விளைவா தான் அதுக்கப்புறம் காந்தி சுட்டுக் கொல்லப்படுறாரு ஜனவரி 30 அதுக்கு பின்னாடி காங்கிரஸ் பேரியக்கமும் அதை வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்ம ஆட்சி பண்ணி நம்ம காந்தி எந்த மாதிரியான இந்தியாவை உருவாக்கணும்னு நினைச்சாங்களோ அதை நம்ம செஞ்சே ஆகணும்ன்ற இடத்துக்கு வர்றாங்க. இப்ப இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத இப்ப நம்ம எழுதலாம். ஏன்னா ஆட்கள் இருக்காங்க, நம்மளுடைய படித்தவர்கள் இருக்காங்க, அவங்க என்ன வேணாலும் எழுதுறாங்க, எழுதிக்கலாம். ஆனால் சரித்திரத்துல இதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதரவும் கிடைக்காது, அது சரித்திரமாவும் இருக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இந்தியா முழுவதும் ஒரு விதமான மதவாத அரசியல் அப்படின்றது மேலோங்கி இருக்கிறது. நீங்க பேசும்போது சொன்னீங்க, அதாவது இந்தியாவுடைய அடையாளம் அப்படின்றது வந்து தேச ஒற்றுமை, ஒரு செக்யுலர் தாட் இருக்கு, அதுதான் வந்து இந்த இந்தியாவுடைய ஆன்மா. இன்னைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு முயற்சியில தீவிரமாக பாஜக ஈடுபட்டிருக்கு, RSS ஈடுபட்டிருக்கு அப்படின்னும் போது ஒரு காந்தியவாதியாக நீங்கள் இதை எப்படி பார்க்கறீங்க, இதை எப்படி நீங்க அணுகுறீங்க? நான் சொல்ல வேண்டியது, அவங்களுடைய கொள்கைகளை இன்னும் தீவிரமா சொல்லலாம். அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, சொல்லட்டும். பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுடைய இந்தியா இந்துக்களுக்கான இந்தியா தான் அப்படின்னு சொன்னால் அதை தைரியமா சொல்லட்டும். அப்ப இந்த இந்தியா யாருக்கான இந்தியான்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும். அந்த இந்தியாவுல எத்தனை மத பிரிவினர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து போராடின ஒரு போராட்டம். ஒரு மதத்தை சார்ந்தவங்க போராடலையே, எல்லாரும் சேர்ந்து போராடுறாங்க. காந்தி கிட்ட போய் கேட்கிறாங்க, சுதந்திரம் வந்துருச்சு, அப்ப மந்திரிகளுடைய அமைச்சரவை பட்டியல் அவர் கைக்கு போகுது. அப்ப சில காங்கிரஸ் தலைவர்களுடைய பெயர்கள்லாம் இருக்கு, மற்றவங்களோட பெயர்கள் எல்லாம் இல்ல. அதுல சொல்றாரு, நம்ம இந்த சுதந்திர போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினது உண்மைதான், ஆனா சுதந்திரம்ன்றது இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்தியர்களுக்கு பூரா சரியான ஒரு பங்களிப்பை அந்த அமைச்சரவையில நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. இதுதான் காந்தி அன்னைக்கு போராடின சுதந்திரம், இந்தியர்களுக்கான சுதந்திரம். அந்த இந்தியர்கள்ல எல்லாருமே இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லிம்கள் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, படித்தவர்கள் இருக்காங்க, படிக்காதவர்கள் இருக்காங்க, எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு மதத்தின் அடிப்படையில நம்ம சுதந்திரத்தை வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றத நீங்க ஏத்துக்கலாம். அப்படி இல்லையே, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லயே நம்ம போட்டிருக்கோமே, இது எல்லாருக்குமானது, we the people of India. நம்ம தான் சொல்றோம், அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு பவரை கொடுக்கிறது இந்திய மக்கள். அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் என்னோட பகவத்கீதை அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர மாறி நடத்தக்கூடாது. இந்த இந்தியா இதுல வந்து இது அரசியல் அப்படின்றது நம்பர் கேம் ஆயிடுச்சு. பாராளுமன்றத்துல எனக்கு அதிகபட்சமான எம்பிக்கள் இருந்தா நான் எந்த விதமான சட்டத்தையும் நான் கொண்டு வரலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டோம். அதனால பாராளுமன்றத்துல ஒருவேளை அமெண்ட்மெண்ட் கூட வரலாம், இந்த கான்ஸ்டிடியூஷன்லயே மாத்துறதுக்கான புது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கூட வரலாம், தெரியல. இது எல்லாத்தையும் சரி அப்படின்னு மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன செய்யறது? மக்கள் கையில தான் இப்ப பவர் இருக்கு. அந்த மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட ஏன் பயப்படுறாங்க? ஏன் பயப்படணும்? அன்னைக்கு தியாகம் பண்ணாங்களே கோடிக்கணக்கான மக்கள், அவங்க எல்லாரும் முட்டாள்களா?
அந்த சுதந்திரத்தை மாத்திரம் நான் அனுபவிப்பேன். ஆனா அந்த சுதந்திரம் நீண்டு நெடுநாளைக்கு வரணும் அப்படின்றதுக்காக நான் எந்த விதமான தியாகத்தையும் செய்ய மாட்டேன்னு முடிவெடுக்கிறது எப்படி நியாயமா இருக்க முடியும்? அதனால இப்ப இருக்கக்கூடிய மக்கள் எது சரியான பாதை அப்படின்னு தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கிறாங்க. அதை நிச்சயமா எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான அச்சம் ஏற்படுகிறதா? இந்த நாடு எதை நோக்கி போகிறது? ஏன்னா உங்களுக்கு செக்குலரிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையில நம்பிக்கை இல்லை அப்படின்னு பலரும் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. செக்குலரா நாம ஏன் இருக்கணும், ஏன் அது இந்து ராஷ்டிரவா இருந்தா என்ன, நம்ம ஆல்ரெடி அப்படிதானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்குல்ல இந்த இந்த டிஸ்கோர்ஸ், இந்த கான்வர்சேஷன் எல்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும் போது ஒரு விதமான அச்சம் ஏற்படுகிறதா? காந்தியை விட இந்து வேற யாரு? காந்தியை விட இந்து யாரா இருக்க முடியும்? இந்து மதத்தை தூக்கி பிடிச்சவர் வேற யார் இருக்க முடியும்? அந்த காந்தி தான் சொல்றாரு, அரசாங்கம் அப்படின்றது அது என்னை சார்ந்ததோ என்னுடைய மதத்தை சார்ந்ததோ இருக்கக்கூடாது, அது இந்தியர்களை சார்ந்ததா இருக்கணும். அந்த இந்தியர்கள் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப சமீபத்துல அவங்க வந்து பாரத் அப்படின்னு மாத்தணும், அப்படி ரிபப்ளிக் ஆஃப் பாரத், எஸ் நீங்க ஹிந்தியிலையும் இருக்கு பாரத்ன்னு சொல்றோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்தியா அப்படின்ற அந்த சொல்லை எடுத்துட்டு பாரத்ன்றதான் போடணும் அப்படின்னும் போது சிக்கல்கள் வருது. ஏன்னா நான் வந்து இந்தியா அப்படின்றத நான் பாக்குறேன், இந்தியன் அப்படின்றதுல எனக்கு ஒரு பெருமை. பாரத்ன்னு சொல்லும் போது நான் அந்நியப்பட்டுருவனோன்ற ஒரு பயம் எனக்குள்ள வரத்துறது இயற்கை தானே. அதனால வெறும் இது வந்து ஒரு லாங்குவேஜ் வந்துடும்ல, இது ஒரு பேர் கிடையாது, இது அந்யோன்யமான ஒரு உறவு. இதுதான் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள். இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை ரொம்ப இன்சென்சிட்டிவா நீங்க நடத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பாதகமான விளைவுகளை தான் தரும். அதனால ஆட்சியில இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அந்த இந்தியர்கள் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டியை குலைக்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்தியான்ற நாடே குலைஞ்சு போயிடக்கூடாது. அந்த இந்தியர்கள்ன்ற அந்த ஐடென்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ரொம்ப மதத்தை பத்தியும் மதவாதங்களை பத்தியும் மத பிரிவினைகளை பத்தியும் நம்ம பேச பேச இந்தியா வலுவிழந்து போயிடும். நம்மளுடைய பலமே நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான், ஒருத்தர் மாத்திரம் கிடையாது. ஜனவரி 22 ராமர் கோயில்ல அந்த அந்த ராமர் கோயில் திறக்கப்பட்டுச்சு. அதுல பிரதமரே முன்னின்று அந்த விஷயங்களை எல்லாம் வந்து அவர் செய்திருக்கிறார். இது ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட். இதற்கப்புறம் இந்தியா வந்து ஒரு இந்து ராஷ்டிராவை நோக்கி தான் செல்கிறது அப்படின்றது அந்த பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர்கள், அந்த RSS சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், கோட்சேவை தூக்கி பிடிப்பவர்கள் எல்லாருக்கும் வந்து அந்த அந்த பேச்சு தான் இருக்கு. இது அந்த நிலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கா? மக்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அறிக்கை விடலாம், அவங்களுடைய செயல்பாடுகள் இந்த கருத்துக்கு மாறா இருக்கு அப்படின்னு சொன்னால் மக்கள் நிச்சயமா தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும். இப்ப ராமர் கோயில் கட்டுறது அப்படின்றதோ அல்லது ராமருக்கான ஒரு கோயிலை கட்டுறதோ எங்க வேணாலும் கட்டலாம், யாரு வேணாலும் கட்டலாம். ஆனா அது ஒரு மதத்துக்குள்ள இந்தியர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரிவினையை ஏற்படுத்திடக்கூடாதே அப்படின்றதுதான். பசுவதை வருது, அப்ப பசுவை கொள்றத பத்தி பேசுறாங்க, முஸ்லிம்கள் அதிகமா பசு மாமிசம் சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா காந்தி கிட்டையும் வர்றாங்க. காந்தியும் பசுவதை தடுப்புச்சு எல்லாம் நிறைய பசு பாதுகாப்புக்காக இயக்கமெல்லாம் நடத்துறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? காந்தி கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அதான், முஸ்லிம்கள்ட்ட இருந்து நீங்க ஆரம்பிங்க அப்படின்ற. தீண்டாமை ஒழிப்பு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு, யார் அதை செய்யறாங்களோ அந்த பிராமணர்கள்ட்ட இருந்து நீங்க ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. அதனால அவங்களுடைய மனமாற்றம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனமாற்றம்ன்றது பை ஃபோர்ஸ் வரவே வராது. என்கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்றதுக்காக நான் சொல்றதை பூராத்தையும் நீ கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மக்களை கொண்டு போயிடக்கூடாது. அரசாங்கம் மக்களுக்கு எதிரான
செயல்களை செய்யும் போது மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய ஒரு இடத்தை அரசாங்கம் கொடுத்தாகணும். இது ஜனநாயகத்துல தவிர்க்க முடியாதது. ஜனநாயகம் அப்பதான் உயிர்ப்போட இருக்கும். ஜனநாயகத்துல பல கருத்துக்கள் வரத்தான் செய்யும். உங்களுடைய கருத்துக்களை நீங்க செய்யுங்க, மக்கள் என்ன ஏத்துக்கிறாங்கன்றத பார்க்கணும். இப்ப மக்கள்கிட்ட இந்த கருத்துக்களை கொண்டு போறதுதான் ஒரே வேலையே தவிர அரசியல் இல்லை. என்னைய கேட்டா நான் இன்னும் தீவிரமா மக்கள்கிட்ட போய் இந்த காந்திய பிரச்சாரம் பண்ணணும். காந்தி அப்படின்றது யாரு, காந்தி கனவு கண்ட இந்தியான்றது எது, அந்த இந்தியாவுல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு அப்படின்றத இன்னும் தீவிரமா போய் நான் மக்கள்கிட்ட போய் சொல்லணும். அந்த மக்கள் தான் இறுதியில முடிவு எடுக்கணும். அந்த முடிவை நல்ல முடிவை அவங்க எடுப்பாங்க. இதெல்லாம் பாசிங் பினாமினா இருக்கத்தான் செய்யும், எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும். ஆனா இந்தியா அப்படின்ற அந்த நாட்டை யாரும் எடுத்துட்டு போக முடியாது, அழிக்கவும் முடியாது. இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்கு. அதை யாரும் விட்டு கொடுக்க தயாரா இருக்க மாட்டாங்க. ரைட் சார், ரொம்ப நன்றி எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி. தேங்க்யூ.